உங்களுடைய ஆட்சியில் எத்தனை கல்லூரி திறந்த, அதிமுக ஆட்சியில் எத்தனை கல்லூரி திறந்தோம் என்று பட்டியலிட்டு சொல்றேன். அரசு கலைக்கல்லூரி, அரசாங்கம் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி 67 கல்லூரி திறந்திருக்கிறோம். பாலிடெக்னிக் கல்லூரி 21 திறந்திருக்கிறோம். ஒரே ஆண்டில் மருத்துவக் கல்லூரி 11 மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்து இந்தியாவிலேயே எந்த மாநிலத்திலும் இல்லாத சாதனையை படைத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அம்மா இருக்கும்போது 6, 2011 2021 வரைக்கும் 17 மருத்துவக் கல்லூரியை கொண்டு வந்து சாதனை படைத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அந்த அரசு மருத்துவமனை நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு தனியார் மருத்துவமனை விட கூடுதலான வசதி கொண்ட அரசு கல்லூரி மருத்துவமனையை கொண்டாந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். ஏழைகளுக்கு உயர்ந்த சிகிச்சை அந்த மருத்துவமனையில் கிடைக்கும். 7 சட்டக்கல்லூரி கொண்டாந்தோம். முன்னால எத்தனை கொண்டாந்துருக்கிற? இன்றைக்கு கால்நடை மருத்துவக் கல்லூரி 5 கொண்டாந்தோம் அதிமுக ஆட்சியில். பொறியியல் கல்லூரி கொண்டு வந்திருக்கோம். வேளாண்மை கல்லூரி, ஐடி கல்லூரி, பிடெக் கல்லூரி, இப்படி ஏராளமான கல்லூரி திறந்ததன் விளைவு கிராமத்திலிருந்து நகரம் வரை ஏழை எளிய குடும்பத்தில் பிறந்த மாணவ மாணவி குறைந்த கட்டணத்தில் பட்ட படிப்பை படிக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி தந்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். எங்களை பார்த்தா கல்வியில இல்லைன்னு சொல்ற. அதோட இந்திய நாட்டிலேயே இன்றைக்கு இந்தியாவிலேயே அதிகமா உயர்கல்வி படித்த மாணவருடைய எண்ணிக்கை தமிழ்நாடு தான். 2030 அடைய வேண்டிய இலக்கை, உயர்கல்வியில் 2030 அடைய வேண்டிய இலக்கை 2019-20 உயர்கல்வி படிப்பதிலே இந்தியாவிலேயே முதல் மாநிலம். ஸ்டாலின் அவர்களே முதல் மாநிலம் அதிமுக ஆட்சியில். உங்களுடைய ஆட்சியில் 2011 132 பேர் உயர்கல்வி படிச்சுட்டு இருந்தாங்க. 2011 2021 வரைக்கும் கல்வியில புரட்சி மறுமலர்ச்சி, கல்விக்கு அதிகமான நிதி ஒதுக்கீடு செஞ்சு 2019-20 154 பேர் உயர்கல்வி படிச்சு இந்தியாவிலேயே உயர்கல்வி படிப்பதிலே முதல் மாநிலம் தமிழ்நாடு.